ඒ පළවෙනි අවුරුදු 3මාර ඉවර වුණාම அந்த முதல் 3.5 ஆண்டுகள் முடிந்ததும் දෙවියන් වහන්සේ යුදෙව්වන්ව අරගෙන කොහාටදෝ ගෙනියලා ඉතිරි අවුරුදු 3මාරට හංගලා තියාගන්නවා. அந்த 3.5 ஆண்டுகள் முடிகின்ற தருணத்திலே தேவன் யூதர்களை கொண்டு போய் எங்கேயோ வருடத்திலே அவர்களை பாதுகாத்து ஒளித்து வைக்கின்றார். එතකොට පොළොවේ අනිකොන්ට සිදුවන්නේ කුමක්ද? அப்பொழுது பூமியிலே மற்றவர்களுக்கு என்ன நடக்கும்? අන්තික්‍රිස්තුස් සර්ව පාලනය ඉදිරිපත් කරනවා. அந்த கிறிஸ்து தன்னுடைய முழு ஆட்சியையும் நடப்பிக்கின்றான். ඉතින් අන්තික්‍රිස්තුස් මේ පාලනය කොටස් 3කට බෙදා ගන්නවා. அப்பொழுது அந்த கிறிஸ்து தன்னுடைய ஆட்சியை 3 பிரிவுகளாக வகுத்துக் கொள்ளுகின்றான். දේශපාලන අන්තික්‍රිස්තුස්. அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து. ඒක තමා සර්පයා. அதுதான் சர்ப்பம். බලු සර්පම්. வலு சர்ப்பம். එතකොට ඒ දේශපාලන අන්තික්‍රිස්තුස් මුළු ලෝකෙම පාලනය කරන්න ගන්නවා. அப்பொழுது இந்த அரசியல் ரீதியான அந்த கிறிஸ்து முழு உலகத்தையுமே ஆட்சி செய்வான். මුළු ලෝකෙම එක පාලකවරයෙක් යටතට එනවා. முழு உலகமும் ஒரு ஆட்சியாளனுடைய ஆட்சியின் கீழே ஒரு மனிதனுடைய ஆட்சியின் கீழே வருகிறது. දෙවැනි අන්තික්‍රිස්තුස් තමා ඒ පූජකවරයා නැත්තම් ව්‍යාජ ප්‍රපේතවරයා. அதாவது இரண்டாவது அந்த கிறிஸ்து தான் கள்ள தீர்க்கதரிசி. ඔහු මොනවද කරන්නේ? அவன் என்ன செய்வான்? ලෝකයේ තියෙන සියලුම ආගම් එකකට කරලා முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களையும் ஒன்றிணைத்து සර්වාගමික එනමුත් එක් ආගමක නියෝජිතයෙක් වී ආගමික අන්තික්‍රිස්තුස් හැටියට පාලනය කරනවා. அவன் சர்வ மதத்தை உருவாக்கி அந்த சர்வ மதத்தை ஒரு மதமாக்கி அதனுடைய பிரதிநிதியாக அவன் தன்னுடைய ஆட்சியை நடத்துவான். එතකොට ඒ දෙවැනි අවුරුදු 3මාර තුල ලෝකේ කාවද නමස්කාර කරන්නේ? அப்பொழுது இரண்டாவது 3.5 ஆண்டுகளுக்குள்ளே பூமியிலே மனிதர்கள் யாரை வணங்குவார்கள்? ඒ අන්තික්‍රිස්තුස්ව. அந்த அந்த கிறிஸ்துவை. හින්දු අය කියයි இந்துக்கள் சொல்லுவார்கள் මෙයා තමා ක්‍රිෂ්ණගේ අවසාන දසවෙනි අවතාරය කියලා. இவன் தான் கிருஷ்ணாவினுடைய 10வது அவதாரம் என்று சொல்லுவார்கள். අවසාන අවතාරය නැවති කලියුග්ග ඒ ක්‍රිෂ්ණා තමයි මෙයා කියලා නමස්කාර කරයි. கிருஷ்ணாவினுடைய இறுதி அவதாரமாகிய கலியுக அவதாரம் என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். අත්හරිනු ලබපු ඒ ක්‍රිස්තියානි අය මොනවද කරන්නේ? கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்ன செய்வார்கள்? සමහරු ඒ අන්තික්‍රිස්තුස්ගෙන් බේරිලා ඉන්නවා මං කියලා දීලා ඉවරයි ඒවා. சிலர் அந்த அந்த கிறிஸ்துவினிடத்திலிருந்து தப்பித்து இருப்பார்கள் என்று அதை சொல்லிக் கொடுத்து விட்டேன். නමුත් අනිත් අය මොනවද කරන්නේ? ஆனால் மற்றவர்கள் என்ன செய்வார்கள்? අනිත් අය සහ කතෝලිකවරු මොනවද කරන්නේ? மற்றவர்களும் கத்தோலிக்கர்களும் என்ன செய்வார்கள்? අනේ මේ තමා ක්‍රිස්තුස් වහන්සේ. ක්‍රිස්තුස් වහන්සේ කිව්වනේ ආපහු එනවා කියලා. මෙයා තමා එයා කියලා අන්තික්‍රිස්තුස්ව නමස්කාර කරනවා. அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? ஓ கிறிஸ்து மீண்டும் வருவார் என்று சொன்னார் அல்லவா, அவர்தான் இவன் தான் அந்த கிறிஸ்து என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். මුස්ලිම් අය මොනවද කියන්නේ? இஸ்லாமியர்கள் அல்லது முஸ்லிம்கள் என்ன சொல்லுவார்கள்? මුහම්මද් නබි වසල්ලම් කියලා තියෙනවා ඊසා මාසින් නැවත එනවා කියලා. முகமது நபி சொல்லி இருக்கிறான் ஈசா மாசின் வருவான் என்று சொல்லி இருக்கிறான். එතුමා තමා මේ ඊසා මාසින් කියලා ඊසා මාසින්ව නමස්කාර කරනවා. ஆகவே அந்த ஈசா மாசின் தான் இவன் என்று சொல்லி இவனை வணங்குவார்கள் இஸ்லாமியர்களும். යේසුස් වහන්සේ ගැන ඉස්ලාම් අය කියන්නේ ඊසා නබී කියලා. இயேசு கிறிஸ்துவை குறித்து முஸ்லிம்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஈசா நபி என்று தான் அவரை சொல்லுகிறார்கள். නමුත් ඔවුන්ගේ බලාපොරොත්තුවක් තියෙනවා තවත් එක්කෙනෙක් අවසාන ප්‍රපේතවරයෙක් එනවා ඊසා මාසින් කියලා. ஆகவே இஸ்லாமியருடைய கடைசி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இன்னும் ஒரு நபி வருவான், கடைசி நபி அவர்தான் ஈசா மாசின் என்று சொல்லி. මාසින් කියන ඒ අරබික් ඒ වචනේ තේරුම ගැලවුම්කාරයා. மாசின் என்று சொல்லுகிற எபிரேய அரபிய மொழியினுடைய அர்த்தமானது ரட்சகன் என்று சொல்லப்படுகிறது. ඒ වගේම බුද්ධ ආගම්කාරයෝ කියනවා அதே போல் பௌத்தர்கள் என்ன சொல்லுவார்கள்? අවසාන බුදුරජාණන් වහන්සේගේ ඒ අවතාරය ඇවිල්ලා කියලා. கடைசி புத்த பெருமானுடைய அவதாரம் வந்துவிட்டது என்று சொல்லுவார்கள். මෛත්‍රී බුදුරජාණන් වහන්සේ එනවා කියලා
බුද්ධ ආගමේ බලාපොරොත්තුවක් තියෙනවා. දන්නවද? மைத்திரி புத்த பெருமான் என்று சொல்லுகிறவருடைய வருகை குறித்த எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது புத்த மதத்திலே. සිද්ධාර්ථ ගෞතම නැමැති බුදුරජාණන් වහන්සේ බවට පත් වුණා වූ ඒ බුදුන් විවිධ අවස්ථාවන් වල බෝධිසත්වයානෝ හැටියට මේ ලෝකෙට පහළ වුණා කියලා ඒගොල්ලෝ විශ්වාස කරනවා. கௌதம புத்தன் பல சூழ்நிலைகளிலே இந்த உலகத்திலே பலவிதமான அவதாரங்களை எடுத்தான் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. තව එක අවසාන බෝධිසත්වයානෝ කෙනෙක් එන්න ඕනේ. அதாவது இறுதியாக புத்தனுடைய ஒரு அவதாரம் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ඒ තමා මෛත්‍රී බුදුරජාණන් වහන්සේ. அதுதான் மைத்திரி புத்த பெருமான் என்று சொல்லுகிறார்கள். එතුමා පහළ වෙලා அவன் வந்து ඔහු එතුමා මේ මුළු ලෝකෙම තමාගේ පාලනය යටතට ගේනවා කියලායි ඒගොල්ලෝ විශ්වාස කරනවා. அவன் வந்து இந்த முழு உலகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்குள்ளே கொண்டு வருவான் என்று சொல்லி அவர்களுடைய ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ඒගොල්ලෝ මේ දෙවෙනියව පිළිගන්නවා අන්න මෛත්‍රී බුදුරජාණෝ කියලා. அவன் இந்த இரண்டாவது அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள் மைத்திரி புத்த பெருமான் என்று சொல்லி. ඒ අන්තික්‍රිස්තුස් කොහොමද දන්නවද ලෝකෙ මුලා කරන්නේ? இப்படியாக இந்த அந்த கிறிஸ்து எப்படி உலகத்தை ஏமாற்றுவான் வஞ்சிப்பான்? විවිධ ආගමිකයන්ට කියන්නේ ඒ ආගම අතහැරලා වරින් කියලා. அவன் சொல்லுவதில்லை ஏனைய மதத்தவர்களை பார்த்து உங்கள் மதத்தை விட்டுவிட்டு வாருங்கள் என்று. ඕගොල්ලන්ගේ ආගම තුල ඉන්නවනේ දාරයා. එයා තමා මම. உங்களுடைய மதத்துக்குள்ள இருக்கிறார் அல்லவா உங்களுடைய நம்பிக்கைக்குரிய எதிர்பார்ப்புக்குரியவர் அவர்தான் நான் என்று சொல்லுவான். එතකොට හින්දු අය හින්දු ආගම අතරින්නේ නෑ. அவை இந்துக்கள் தங்கள் இந்து மதத்தை விட்டு விடுவதில்லை. හින්දු අය හැටියට ඉඳගෙනම අනේ අපේ ක්‍රිෂ්ණා කියලා මෙයාට නමස්කාර කරයි. அவை இந்துக்களாகவே இருந்து கொண்டு எங்களுடைய கிருஷ்ணாவே என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். ඉස්ලාම් අය මුස්ලිම් ආගම අතරින්නේ නෑ. இஸ்லாமியர்கள் முஸ்லிம் மதத்தை கைவிடுவதில்லை. ඉස්ලාම් අය හැටියට ඉඳගෙනම අනේ අපේ ඊසා මාසින්න කියලා මෙයාට නමස්කාර කරයි. அவர்கள் இஸ்லாமியர்களாகவே இருந்து கொண்டு ஓ எங்களுடைய ஈசா மாசின் என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். බෞද්ධයන් බුද්ධ ආගම අතරින්නේ නෑ. பௌத்தர்கள் புத்த மதத்தை கைவிடுவதில்லை. අපේ අවසාන මෛත්‍රී බුදුරජාණන් වහන්සේ පහළ වුණා කියලා නමස්කාර කරાવી. ஓ எங்களுடைய இறுதியான புத்த அவதாரமாகிய புத்த பெருமானே மைத்திரி புத்த பெருமானே என்று சொல்லி அவனை வணங்குவார்கள். කතෝලිකයන් සහ සමහර අතරිනු ලබන ක්‍රිස්තියානි අය ඒගොල්ලන්ගේ අදහිල්ල අතරින්නේ නෑ. சில கத்தோலிக்கர்கள் கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களே சிலரும் அவனை விடுவதில்லை. අර නැවත එන්නම් කියලා කියපු යේසුස් වහන්සේ මේ ඇවිල්ලා ඉන්නේ කියලා පිළිගයි. மீண்டும் வருகிறேன் என்று சொன்ன இயேசு இதோ வந்திருக்கிறார் என்று சொல்லி அவனை ஏற்றுக்கொள்வார்கள். අපි ඔයගොල්ලෝ දන්න ආගම් ගැන විතරයි මං කිව්වේ. நீங்கள் அறிந்த மதத்தை குறித்து மாத்திரம் தான் நான் இப்பொழுது சொன்னேன். තව ලෝකේ තියෙන හැම ආගමකටම හරියන විදියට තමයි ඒ අන්තික්‍රිස්තුස් වැඩ කරන්න යන්නේ. உலகத்தில் இன்னும் இருக்கிற ஏனைய எல்லா மதங்களுக்கும் ஏற்ற வண்ணமாக இந்த மத ரீதியான அந்த கிறிஸ்து வருவான். උදාහරණமாக ඒ අන්තික්‍රිස්තුස් ජනතාව අමතන්න આવොත් அந்த அந்த கிறிஸ்து மனிதர்களை சந்திப்பதற்காக உரையாற்றும்படி வருகிற பொழுது ආයුබෝවන් අස්සලාමු අලයිකුම් වනකම් කියනවා වගේ அவன் என்ன சொல்லுவான்? ஆயுபோவன் வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவான். එහෙම කියන හැම එක්කෙනාම අන්තික්‍රිස්තුස් කියලා කියන්නේ නෑ මං. இப்படி சொல்லுகிற எல்லாரும் அந்த கிறிஸ்து என்று நான் சொல்லவில்லை. මං කියන එක ඔයගලන්ට තේරෙනවද? நான் சொல்லுகிறது உங்களுக்கு விளங்குகிறதா? ඇවිල්ලා කියයි අරෝගරා ගෝවින්දා කියලා කියයි. அரோகரா கோவிந்தா என்று சொல்லுவான். හල්ලෙලූයා කියලා කියයි. அல்லேலூயா என்று சொல்லுவான். අල්ලාහු අක්බර් කියලා කියයි. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவான். බුද්ධං සරණං ගච්ඡාමි කියලා කියයි. புத்தன் சரணம் கச்சாமி என்று சொல்லுவான். එතකොට හැමෝම අඩේ මේ අපේ එක්කෙනානේ කියයි. அப்ப எல்லாரும் சொல்லுவான் அட நம்ம ஆள் தான் இவன் என்று சொல்லுவான். හින්දුයි බෞද්ධයි මුස්ලිමුයි කතෝලිකයි තව එක එක ආගමික කාර්ය ඔක්කොම එක පෙළිය ඉඳගෙන මෙයාව මේ වඳින්න පුළුවන්කම ඌ ඇති කරලා දෙනවා. இந்த பௌத்தர்கள் இஸ்லாமியர்கள் கத்தோலிக்கர்கள் இந்துக்கள் இன்னும் ஏனைய மதத்தர் எல்லாரும் என்று சொல்வார் ஓ இவனை நாங்கள் வணங்க முடியும் என்பதாக இவன் தனக்கு காரியங்களை நடப்பிப்பான்.